வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சைவமும் தமிழும். இதன் தொடர்ச்சியாக இரண்டாவதாக திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் 12 திருமுறைகளில் 4, 5, 6ஆம் திருமுறைகளை பாடியவர். இவரது காலம் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு ஆகும். திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார். பெற்றோரற்ற இவரை இவரது தங்கையான திலகவதியார் வளர்க்கிறார். சமண சமயத்தில் இருந்து தருமசேனர் என சமணத் தலைவராகவும் இருந்தார். கடுமையான சூளை நோய், அதாவது வயிற்று வலியால் மிகவும் வருந்தினார். வலி தாழாமல் தான் படும் கொடுமையை வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் என்று திருவீதிகை வீராட்டனம் இறைவனிடம் கண்ணீரோடு வேண்டுகிறார். சமண சமயத்திலிருந்து சைவராக மாறுவேன் என்பதை ஏற்றாய், அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் என்று இறைவனிடம் அறிக்கையிட்டார். இவரது தமக்கை திலகவதியார் திருநீறு பூச மருள் நீக்கியாரின் சூளை நோய் குணமாகது. அன்று முதல் அவர் சைவ சமயத்திற்கு மாறியதோடு மற்றல்லாமல் உழவாரப்படை கொண்டு கோயில் தோறும் சென்று உழவாரப்பணி, அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை செதுக்கி சுத்தம் செய்யக்கூடிய பணியினை மேற்கொண்டார். இவர் இறைவன் முன் தன்னை தாசனாக பாவித்து கொண்டு வாழ்ந்தார். எனவே இவரது நெறியை தாச மார்க்கம் என்பார். இவர் மேற்கொண்ட இறைப்பணி நிலையை சரியை, அதாவது கோயில் குறப்பணிகள் என்பார். திருநாவுக்கரசருக்கு கோயில்தோறும் சென்று வலிமையான கருத்துக்களால் வல்லமையாக பாடியினால் திருநாவுக்கரசர் என குறிப்பிடுகின்றார். நாவுக்கே அரசரான அவர் வாக்குக்கு ஈசர் எனும் பொருளில் வாக்கீசர் எனவும் அழைக்கப்பட்டார். பாடிய பாடல்கள் தாண்டகம் என்னும் பாவகையை அமைத்து பாட பல்லவராக இருந்ததால் இவரை தாண்டகவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகிறார். சம்பந்தரோடு பல தலங்களுக்கு இருவரும் ஒன்றாக சென்றனர். அவ்வேளைகளில் சம்பந்தரது தந்தைக்கு பதிலாக திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் தனது தோளில் சுமந்து சென்ற நேரங்களும் பல உண்டு. அன்பு மீதூர்ந்த சம்பந்தர் அப்பாவுக்கு மேலாக அவரை உயர்த்தி 6 விகுதி சேர்த்து அப்பர் என ஆங்கழைத்து அன்புடன் அழைத்தார். திருநாவுக்கரசர் செய்த இறை அற்புதங்களாக என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் கொள்கையால் நின்று உழவாரப்பணி மேற்கொண்டார். மகேந்திரவர்ம பல்லவனை சைவ சமயத்திற்கு மாற்றினார். திருமறைக்காட்டில் பாடியே பூட்டிய கதவை திறக்கச் செய்தார். பாம்பு தீண்டி இறந்த அப்பூதி அடிகளின் மகனை உயிர்த்தெழச் செய்தார். திருவையாற்றில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை கண்டார். திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவரானதும் மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசருக்கு பல தீங்குகளை இழைத்தான். கொதிக்கின்ற சுண்ணாம்பு காலவாயில் நீற்றறையில் உயிரோடு நாவுக்கரசரை இட்டார். இறைவன் மீது கொண்ட மாறாத நம்பிக்கையால் இறைவன் மீது பாடலான மால்சில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாட இறைவன் நாவுக்கரசரை வேகாமல் உயிரோடு நலமாக காத்து நின்றார். 2 கால்களிலும் கல்லை கட்டி நாவுக்கரசரை கடலிலே தூக்கி போட்டனர். ஒளியாம் இறைவனை வானத்திலே விளங்கும் சோதி எனும் பொருளில் சோதி வானவன் என போற்றி துதித்தார். கல்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நாதன் நமச்சிவாயவே என கரங்கள் கூப்பி வணங்க ஒளியாம் இறைவனை துதிக்க கல்லும் சேர்ந்து கடலில் மிதந்தது, கரையும் சேர்ந்தார். 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்த அப்பர் 81 வயது வரையிலும் வாழ்ந்தார். தேவாரம் பாடிய மூவர் முதலிகளில் அதிக காலம் வாழ்ந்தவர் இவரே. இவர் பாடிய பாடல்கள் 4900 ஆகும். கிடைப்பன நமக்கு 3066 பாடல்கள்.
இவரது பாடல்கள் திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் என அழைக்கப்படுகிறது. அரசனால் அப்பர் அடைந்த துன்பங்களைப் பற்றி தலைகொள் நெஞ்சு அமுதாக விளையுமே, தழல்கொள் நீரு தாடகமது ஆகுமே, கொலைசெய் யானை குனிந்து பணியுமே, கோளரவின் கொடுவிடம் தீருமே, கலைகொள் வேத வனபதி தன்னில் கதவு தானும் கடுகத் திறக்குமே, அலைகொள் வாரியில் கல்லும் மிதக்குமே, அப்பர் செய்யும் அருந்தமிழ் பாடலே என தனிப்பாடல் வரிசைப்படுகிறது. பல்வேறு துன்பங்களை அடைந்தாலும் இறைவன் திருவருளால் மீண்டு வந்து பல காலம் இறைப்பணி செய்தவர் அப்பர் ஆவார். நன்றி, வணக்கம்.